A horizontal force 10 Newton is applied to a block A as shown in the figure. The mass of the blocks A and B are 2 kg and 3 kg respectively. The blocks slide over a frictionless surface. The force exerted by the block A on block B is அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஏ வந்து எவ்வளவு ஃபோர்ஸ் பியில் எக்ஸர்ட் பண்ணுதோ அதே ஃபோர்ஸ் தான் பி வந்து பிளாக் ஏல எக்ஸர்ட் பண்ணும். இது ரெண்டும் நார்மல் ஃபோர்ஸ், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் நார்மல் ஃபோர்ஸ் வந்து இதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து கனெக்டட் பாடிஸ் ப்ராப்ளம். இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா காமன் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏங்கிற ஃபார்முலாவில் ஆக்சலரேஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை எம்முன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே நெட்டு ஃபோர்ஸ் என்னன்னு பார்க்குறோம். அதாவது ஆக்சலரேஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் நெட்டு பை எம் டோட்டல் வந்து கண்டுபிடிக்கணும். டோட்டல்னால் இது மொத்தமாக ஒரே மாதம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா ஆக்சலரேஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு இதில் மொத்த ஃபோர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 10 நியூட்டன். 10 டிவைடட் பை 2 + 3 இஸ் நத்திங் பட் 10 டிவைடட் பை 5 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ இந்த ரெண்டு பிளாக்குமே 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரில் நகருது. இப்போது இந்த நார்மல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பிளாக்கில் நம்ம வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சால் போதும். ஏதாவது ஒரு பிளாக் எடுத்து இண்டிவிஜுவல் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சால் போதும். இப்போ உதாரணத்துக்கு பிளாக் ஏ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பிளாக் ஏல வந்து ரைட் சைடில் ஒரு ஃபோர்ஸு 10 நியூட்டன் இருக்குது. இந்த பிளாக் பினால் லெஃப்ட் சைடில் ஒரு ஃபோர்ஸு என்னன்னு இருக்குது. ஓகே, இது வந்து ஏங்கிற ஒரு ஆக்சலரேஷனில் ரைட் சைடில் நகருது. இப்படி ரைட் சைடில் ஆக்சலரேட் ஆச்சுன்னா கிரேட்டர் ஃபோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா 10 நியூட்டன் தான். அப்போது இங்கேயும் நீங்கள் நியூட்டன் செகண்ட் லா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்ளை பண்ணுறீங்கன்னா, அதாவது 10 நியூட்டன் மைனஸ் என், எந்த நெட் ஃபோர்ஸ் வந்து பார்க்குறோம் 10 நியூட்டன் மைனஸ் என், அதாவது 10 மைனஸ் என்னன்னு எடுத்துக்கோங்க, என்னு குழப்பம். ஸோ 10 மைனஸ் என் இஸ் ஈக்குவல் டு இந்த ஏயோட மாஸ் வந்து 2 கேஜி. ஸோ அதனால் மாஸ் 2 இன்ட்டு ஆக்சலரேஷன் வந்து 2. ஸோ இப்போ நார்மல் கண்டுபிடிங்க. நார்மல் என் இஸ் ஈக்குவல் டு என்ன இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 10 மைனஸ் 4 விச் இஸ் ஈக்குவல் டு 6 நியூட்டன் அப்படின்னு சொல்லி வரும். இதில் இன்னொரு ஈஸியஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த காமன் ஆக்சலரேஷன் வந்து கண்டுபிடிச்சி தான் ஆகணும். இது வந்து மஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் எடுத்து கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் வரும். இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் எடுத்து கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் வரும். இதில் செகண்டு இதை எடுத்து போட்டோன்னா ரொம்ப ஈஸி. இது வந்து அனதர் மெத்தட் பாருங்கள். பிளாக் பி இதில் வந்து ஒரே ஒரு நார்மல் ஃபோர்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த நார்மல் ஃபோர்ஸ் தான் ஏ அப்ளை பண்ணக்கூடிய நார்மல் ஃபோர்ஸ். ரெண்டு நார்மலும் ஈக்குவல் தான். ஸோ என் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ இங்கே அப்ளை பண்ணோன்னா என் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஸோ என் இஸ் ஈக்குவல் டு பிளாக் பியோட மாஸ் வந்து 3 கேஜி, ஆக்சலரேஷன் வந்து நம்ம 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 2ன்னு போட்டிங்கன்னா எகெயின் 6 நியூட்டன். ஸோ உங்கள் ஆன்சர் வந்து 6 நியூட்டன். ஸோ எதில் கம்மியான ஃபோர்ஸ் இருக்கோ அதை எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். ஃபஸ்ட்டு காமன் ஆக்சலரேஷன் கண்டுபிடிங்க. அதுக்கடுத்து ஏதாவது ஒரு பிளாக்குக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைங்க. கம்மியான ஃபோர்ஸ் இருக்கிற பிளாக்குக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைங்க. ஸோ 6 நியூட்டன் இஸ் யுவர் ஆன்சர்.